ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 8th 10th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் மினிமம் 8th சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. உங்களுக்கான சம்பளம் 40,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 22/1/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ள அனைவரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அந்த தகுதி என்ன அப்படின்றதான் வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலையை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற ஃபார்மோட லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் மற்ற அப்ளிகேஷனும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேப் அட்டெண்டன்ட், ஸோ நம்ம சொன்னோம் அலுவலக உதவியாளர், ஆய்வக உதவியாளர் அப்படின்ற கேட்டகரியில் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன அப்படின்றத குறிப்பிட்டணும். நீங்கள் ஃபோட்டோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக சைன் பண்ணிடணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட் நேம், ஜெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேலான்னு சொல்லிட்டு டிக் பண்ணால் போதும். அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக குறிப்பிடணும். ஏஜ் என்ன அப்படின்றத ஏஜ் கால்குலேட்டரில் போட்டு கரெக்டாக எழுதிடுங்க. அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஆதார் நம்பர், அதில் பர்சன் வித் டிசபிலிட்டியா இல்லை அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் உமனா இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் குறிப்பிடணும். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி. கான்டாக்ட் ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக குறிப்பிட்ருங்க. அப்புறம் ஒரு மெயில் ஐடி, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில், இல்லை அப்படின்னா நெல் அப்படின்னு கொடுத்துடலாம். அப்புறம் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், அப்புறம் ப்ரெசன்ட் அட்ரஸ், உங்களோட சைன் வித் டேட்டோட போட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. இது கூட என்னென்ன சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனான சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி ஒவ்வொரு பதவிக்குமே தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லையுமே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பதவி இருக்குது, அப்ளிகேஷன் தனித்தனியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாகன துலக்குனர் அப்படின்ற கேட்டகிரியில், ஸோ கிளீனர் அப்படின்ற கேட்டகிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற விண்ணப்பத்தை கரெக்டாக விண்ணப்பிச்சா போதும். ஸோ இதில் என்னென்ன பதவிகள் அப்படின்றத பார்க்கலாம். வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அப்படின்றதுலேருந்து வந்திருக்கு, தூத்துக்குடி மாவட்டம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் என்ன மாவட்டம் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கா வரலையா அப்படின்றத நான் சொல்லிடுவேன். இதில் என்னென்ன பதவிகள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட தர ஆலோசகர், துணை இயக்குனர் மருத்துவம் அப்படின்ற கேட்டகிரியில். இதுக்கான கல்வி தகுதியை வந்து பார்த்திங்கன்னா டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோசியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. இதோட பார்த்துக்கோங்க. உங்களுக்கான சம்பளம் 40,000 வரைக்கும் இருக்கும். 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி பல் மருத்துவ உதவியாளர், அதை எப்படி சொல்கிறது, பிடிஎஸ் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 13,800 சம்பளம். இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியான வயது வரம்பு இருக்குது. ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 32, பிசி எம்பிசிக்கு 34, எஸ்சி எஸ்டிக்கு 37. ஸோ ஆய்வக உதவியாளர் இதில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். 8,500 சம்பளம். 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். நுண்கதிர் வீச்சாளர் அப்படின்ற கேட்டகிரியில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். 10,000 உங்களுக்கான சம்பளம். அதே மாதிரி செவிலியருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவிலியர் பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். 18,000 சம்பளம். வாகன துலக்குனருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். 8,500 உங்களுக்கான சேலரி. அதே மாதிரி காது கேளாத இளம் வயதினருக்கான பயிற்றுனருக்கு 17,000 சேலரி. அதுக்கான டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டெஃப் அண்ட் ஹியரிங் அந்த ஹேண்டிகேப்பட்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8,500 உங்களுக்கான சேலரியாக இருக்கும். 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி பல்நோக்கு பணியாளர் ஆயுஷில் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 8,500 சேலரி. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு சேம் அதே தான். 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த விண்ணப்பத்தை www.thoothukudi.nic.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக லிங்க் தரேன். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி, அதாவது அப்ளிகேஷன் வந்து நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் இந்த அட்ரஸ்க்கு சென்றடைகிறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 22/1/2025 தான் லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் 5 மணிக்குள்ளே 22/1/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்டை நீங்களே கூட தனியாக கேட்டுக்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.